Hey dear children, good afternoon to all. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? Okay, trust that you all are happy, healthy and safe. So, we are continuing our unit 4, Science in Everyday Life. அதோட டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம்ல. அந்த யூனிட்ல இருக்கிற டாபிக் டிஸ்கஷன் தான் போயிட்டே இருக்கு. நம்ம போன கிளாஸ்ல, அதாவது ஐ திங்க் Thursday நம்ம reversible and irreversible changes பார்த்தோம் இல்லையா? Today, waste generated in our environment. நம்மளோட என்வாயர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி எல்லாம் வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது, அதை எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணலாம், அதுதான் மெயின் டாபிக். இனி அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸோட ஆன்சர் கீ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிடலாம். இனி இந்த ஆன்சர் கீ யார் யார் இந்த கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கு நல்லா புரியும் எதனால இந்த ஆன்சர்ஸ்க்கு எந்த ஆன்சர் எது வரும்னு. ஸோ பார்க்காத பிள்ளைங்க போய் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. ஓகேம்மா? ஸோ பேஜ் 134ல அந்த ஆக்டிவிட்டி 3 ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தது. அன்னைக்கு ஆன்சர் கீ போடலை, எனக்கு கொஞ்சம் பிள்ளைங்க தான் பார்த்துருந்தீங்க. சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் அப்படியே ஆன்சர் வித் ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணி கொடுக்கலான்றதுனால தான் அன்னைக்கு கொடுத்துருக்கேன். பாருங்க, ரா எக் டு பாயில்டு எக், அது ரிவர்சிபிளா இரிவர்சிபிளா? மீளக்கூடியதா மீள முடியாததா? மீள முடியாதது இல்லை. ஒன்ஸ் நம்ம ரா எக்ல இருந்து ஹாஃப் பாயிலோ பாயில்டு எக்கோ ஆம்லெட்டோ போட்டு முடிச்சிட்டோம்னா திருப்பி அந்த ரா எக் திருப்பி முட்டை அப்படியே கிடைக்குமா? நம்ம கடையில இருந்து வாங்குற முட்டை அப்படியே கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ கேன் இட் பி ரிவர்ஸ்ட்? நோ. நோ த ஆன்சர். ஓகே, தென் ஐஸ் கியூப் டு வாட்டர், அது முடியும். வாட்டர் டு ஐஸ் கியூபும் முடியும், ஐஸ் கியூப் டு வாட்டரும் முடியும். அதே மாதிரி வாட்டர் டு ஐஸ் கியூபும் முடியும். அப்படிதானே? வாட்டர் டு ஐஸ் கியூப் என்ன பண்ணணும்? ஐஸ் கியூப் டு வாட்டருக்கு நம்ம ஹீட் பண்ணா போதும். ஐஸ் கியூப்ஸை ஹீட் பண்ணவோ நார்மல் டெம்பரேச்சர்ல எடுத்து வைக்கவோ செஞ்சா போதும், வாட்டர் ஆயிடும். இனி வாட்டர் டு ஐஸ் கியூப் என்ன பண்ணும்? கூலிங் ப்ராசஸ் பண்ணா போதும் இல்லை? நம்ம ஃப்ரீசர்ல ஐஸ் கியூப் ஐஸ் ட்ரேல வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸை வந்து நம்ம அப்படியே ஊற்றி வச்சுட்டாலே போதும், ஐஸ் கியூப்ஸ் ஆகிடும். ஸோ அது ரிவர்சிபிள் தான், அதனால எஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கு. ஓகே, எஸ். தென் பேட்டர் டு இட்லி, மாவுல இருந்து இட்லி பாசிபிள். ஆனால் இட்லியில இருந்து திருப்பி அரைச்ச மாவை வந்து நம்ம எடுக்க முடியுமா? முடியாது. ஒன்ஸ் நம்ம வேக வச்சுட்டோம்னா இட்லி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ஸோ வேஸ்டா போற இட்லி அப்படியே என்ன பண்ணுவோம்? நிறைய பேர் வந்து வேஸ்டா போற இட்லி உப்புமா கூட செய்வாங்க. செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா டேஸ்டா இருக்கும். இல்லை வந்து வேஸ்டா ஊசி போச்சுன்னா இட்லி அவ்வளோதான். அதுல இருந்து திருப்பி மாவு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது இல்லை? ஸோ ஆன்சர் இஸ் நோ தான். ஓகே, ஸோ பேட்டர் டு இட்லி பாசிபிள், ஆனால் இட்லி டு பேட்டர் நாட் பாசிபிள். ஸோ கேன் இட் பி ரிவர்ஸ்ட்? ரிவர்ஸ் பண்ண முடியுமா? irreversible தான். ஸோ நோ. தென் மில்க் டு கர்ட், பால் வந்து புளிச்சாதான் தயிர் ஆகும், அப்படிதானே? பால் வந்து வெளியே இருந்து புளிச்சு போச்சு, அதாவது பால் கெட்டு போச்சுன்னா தயிர் ஊரை ஊற்றி வச்சிருவாங்க, தயிரா கன்வெர்ட் பண்ணுவாங்க, அப்படிதானே? வீட்டுல வந்து கேட்டு பாருங்க, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். மில்க்ல இருந்து கர்ட்ல இருந்து பட்டர் எடுத்து, பட்டர்ல இருந்து தென் we can take ghee. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ். ஒன்ஸ் பால் வந்து புளிச்சு போச்சு இல்லை கெட்டு போச்சுன்னா நம்ம தயிரா வந்து எடுத்துப்போம். அந்த தயிர் இருக்குன்னா, பழைய தயிர் இருக்குன்னா அது கூட உர ஊற்றி வச்சு தயிர் ஆகும். அந்த தயிர்ல இருந்து மறுபடியும் பாலை எடுக்க முடியுமாமா? பாசிபிளே இல்லை. புளிச்சு போச்சு இல்லை கெட்டு போச்சு, அதுல இருந்து திருப்பி கெடாத பால் வந்து எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது இல்லை? ஸோ நோ த ஆன்சர். கேன் இட் பி ரிவர்ஸ்ட்? It cannot be. Milk to curd, yes, possible reaction, forward reaction. ஆனா curd to milk ஒரு காலமே possible இல்லை. So no. Then grains to flour. ஃப்ளோர்னா என்ன? மாவு. இப்போ நம்ம அரிசி மாவுனா அரைச்சு வச்சு அரிசி மாவுல பொடிப்போம்ல, கோதுமை மாவு அரிசி மாவு எல்லாம் புட்டு செய்யறதுக்கு, இடியப்பம் செய்யறதுக்கு, சப்பாத்தி செய்யறதுக்கு மில்ல கொடுத்து வந்து கிரைண்ட் பண்ணி எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த கிரெயின்ஸ், ரைஸ் கிரெயின்ஸ்ல இருந்தோ வீட் கிரெயின்ஸ்ல இருந்தோ ஃப்ளோர் வந்து பாசிபிள். ஆனா அந்த மாவுல இருந்து நம்ம பொடிச்சு எடுத்த அந்த மாவுல இருந்து, வறுத்து பொடிச்சு அந்த மாவுல இருந்து திரும்பி அந்த கோதுமை விதைகளையோ அரிசி விதைகளையோ எடுக்க முடியுமாமா? முடியாது. பாசிபிளே இல்லைல்ல. ஸோ கிரெயின் டு ஃப்ளோர் பாசிபிள், ஆனா ஃப்ளோர் டு கிரெயின் வந்து ஒரு காலமே பாசிபிள் இல்லை, பேக்வர்ட் ரியாக்ஷன் பாசிபிள் இல்லை. ஸோ அதோட ஆன்சர் நோ. தென் பட் டு ஃப்ளார், ஆமா, மொட்டுல இருந்து தான் பூ வரும், அப்படிதானே? கரெக்ட் தானே? பூல இருந்து திருப்பி மொட்டை திருப்பி கொண்டு வர முடியுமா?
முடியுமா? பட்னா என்ன? மொட்டு. பூ வந்து விரியாம இருக்கும்போது பூ அழகா மொட்டா குமிஞ்சு இப்படி நிக்கும்ல. மொட்டுகள் விரியும் போதுதான் பூவாகும். சோ அந்த பூவுல இருந்து திரும்ப மொட்டுக்கு வர முடியுமா? முடியாது. ஒன்ஸ் நம்ம பூவா விரிஞ்சிடுச்சுன்னா நம்ம எடுத்து தலையில வச்சுக்கலாம், இல்ல அழகுக்கு பறிச்சு வைக்கலாம், இல்ல பூ வந்து அப்படியே பிளான்ட்ஸ்லயே இருந்து வாடி போயிடும், அவ்வளவுதான். அதுல அந்த பூ வாடி போன பூல இருந்து திரும்பவும் மொட்டு வருமா? வராது. வேற ஒரு பிரான்ச்ல இருந்து தான் பட்ஸ் வரும்ல. சோ தட் இஸ் நாட் பாசிபிள். பட் டு ஃப்ளவர் வந்து பாசிபிள். ஆனா ஃப்ளவர் டு பட் வந்து பாசிபிள் இல்ல. சோ கேன் இட் பி ரிவர்ஸ்ட்? நோ, இட் cannot be. அதே மாதிரி கவுடங்ல இருந்து, சாரி, I've shifted over the page. cow dung to பயோகேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது நிறைய ஒரு லெங்தி ப்ராசஸ் இருக்கு. பயோடிகிரேடபிளான பயோகேஸஸ் நம்ம உற்பத்தி பண்ணணும்னா இந்த cow dung, ஆர்கானிக் வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட் இதெல்லாம் போட்டு எடுத்து ஒரு மெஷின்குள்ள செலுத்தி அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த cow dung நம்ம வந்து சோர்ஸா உரமா வந்து போடும்போது பயோகேஸ் நமக்கு உற்பத்தி ஆகுது. ஆனா உற்பத்தியான அந்த பயோகேஸ்ல இருந்து நம்மளால திருப்பி cow dung, அதாவது பசுவோட சாணி நம்மளால திருப்பி எடுக்க முடியாது. பசு சாணி எப்படிதான் கிடைக்கும்? பசு சாணி போட்டாதான் பசு சாணி கிடைக்கும் இல்லையா? அப்படித்தானே cow dung கிடைக்கும். பயோகேஸ்ல இருந்து cow dung கிடைக்குமா? கிடைக்காது. cow dung to biogas வந்து பாசிபிள், ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஆனா பயோகேஸ் டு cow dung வந்து பாசிபிள் இல்ல. அப்போ அது irreversible and அதனால அதோட ஆன்சர் நோ. ஓகே தானே? சரி, இனி நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்குள்ள மெயின் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா நம்ம நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளை சுற்றி, நம்மளோட என்வாயன்மெண்ட் சுற்றி இருக்கு இல்லையா? நிறைய கழிவுகள் வேஸ்ட் எக்கச்சக்கமா பார்த்துருக்கீங்களா? வழியில போகும்போது இப்போ எல்லாம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க கொரோனா டைம்ல. இல்லைன்னா அங்க இங்க குமிஞ்சு கிடக்கும் வேஸ்ட். இப்போ கூட இருக்கு வேஸ்ட் வந்து வருவாங்க முனிசிபாலிட்டியில இருந்து இல்லையா? இல்ல நம்ம வந்து வீட்டு பக்கத்துல வந்து நிறைய இடங்கள் இருக்கிற வீடுனா அப்படியே வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே இக்னைட் பண்ணி அதை வந்து எரிய வச்சிடுவோம், அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் வந்து எப்பவுமே சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடிய, அதாவது மக்காத பொருட்கள் இருக்கு இல்லையா? மண்ணுல மக்காத பொருட்களை அங்க இங்க வேஸ்ட் பண்ணி சரௌண்டிங்ஸை அன்கிளீன் ஆக்கக்கூடாது. அன்கிளீன் ஆக்கி அது வந்து பொல்யூட் பண்ணா இந்த மாதிரி தான் நோய்கள் வரும், டிசீசஸ் வரும், தொற்று நோய்கள் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட என்வாயன்மெண்ட் பார்க்கும்போது பொல்யூஷனாக தான் இருக்கும். நமக்கு சுத்தமான காற்று கிடைக்காது, சுத்தமான தண்ணி கிடைக்காது. ஏன்னா கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி தண்ணீர் எல்லாம் நம்ம இந்த கழிவுகள் பிளாஸ்டிக் போடுறதுனாலும் பிளாஸ்டிக்கை எரிய வைக்கிறதுனாலும் எல்லாமே வந்து நம்மளோட என்வாயன்மெண்ட்டே வந்து அசுத்தம் அடையுது இல்லையாமா? ஸோ அது நம்ம எப்பவுமே வேஸ்ட் ஆகுது அப்படின்னா we should know how to do the waste management. கழிவு நீக்கம், கழிவு மேலாண்மை எப்படி பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் we'll be able to live in a hygienic environment. ஒரு clean healthy environmentல நம்ம வசிக்கணும்னா நம்ம அசுத்தப்படுத்தாம இருக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலும் நமக்கு இயற்கையா அள்ளித்தந்த எல்லா ரிசோர்ஸஸையுமே, தண்ணியா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், காற்றாகட்டும், இதெல்லாம் மாசுபடுத்தாம, அழுக்குப்படுத்தாம, சேதப்படுத்தாம நம்ம சுத்தமா வாழணும். ஓரளவுக்கு தான் நம்மளால வேஸ்ட்டை வந்து வெளியே த்ரோ பண்ணாம இருக்க முடியும். ஆனா மேக்சிமம் வேஸ்ட் கண்ட்ரோல் வந்து நம்ம வீட்டிலே அந்த ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணிட்டோம்னா வரக்கூடிய இந்த யங் ஃபியூச்சர் ஜெனரேஷன் நீங்க எல்லாரும் தான் நம்மளோட நெக்ஸ்ட் இந்த எர்த்தோட அந்த என்ன ஒரு நேச்சுரல் கிரீனரிக்கு நீங்க எல்லாரும் தான் அது நெக்ஸ்ட் ஒரு ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போறீங்கல்ல. ஸோ உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ல எப்படி நமக்கு நம்மளோட முந்தின ஜெனரேஷன்ஸ் நமக்கு தண்ணீரும் இந்த இடங்களும் வந்து மாசுபடுத்தாம ஓரளவுக்கு நம்ம எக்ஸிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு நமக்கு தந்தாங்களோ, ஷேர் பண்ணி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி we should care and share our environment resources to our future generations also. Only then they will be able to persist or live in this earth. இல்லைன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சீங்களே term 1ல earth the desolated home
இல்லையா? அது மாதிரி பூமியில வசிக்க முடியாம காற்றும் இல்ல, சுத்தமான காற்று இல்ல, மாசடைந்த காற்று, வெஜிடபிள்ஸோ வெஜிடேஷனோ பண்றக்கூடிய சூழ்நிலை இல்ல, தண்ணி காற்று இதுக்கெல்லாம் கூட பேமெண்ட் பண்ணி நம்ம காசு கட்டி தான் சுசிக்கவோ தண்ணி குடிக்கவோ செய்யணும். அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளியாச்சுன்னா நம்ம எர்த்ல வசிக்கக்கூடிய இந்த பியூட்டிஃபுல் ப்ளூ பிளானட்ல வசிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட நமக்கு இருக்காது, நம்மளே சேதப்படுத்தணும்னா. திரும்ப அதுல சொல்லியிருக்கிற மாதிரி மார்ஸ்ல தான் போய் வீடு கட்டி வாழணும். அங்க வீடு கட்டி சமாதானமா வாழ முடியுமா? முடியாது. ஸ்பேஸ் சூட் போடணும், ஆக்சிஜன் மாஸ்க் போடணும், எல்லாத்துக்குமே கஷ்டம். அங்க ஒரு சில வெஜிடேஷன்ஸ் தான் க்ரோ ஆகும். கேரட்ஸ்னா கேரட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுவும் ஆர்டிஃபிஷியலா வளரக்கூடிய ஃபுட் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்ஸ் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் சந்திக்க வேண்டி இருக்கும். ஸோ அதுல இருந்து எல்லாமே நம்ம what we all have to take care of this earth in a very good manner. Only then we'll be able to what we'll be able to live a healthy, happy, clean and satisfied and ஒரு திருப்தியான ஒரு லைஃப் நம்மளால வாழ முடியும். Okay, so already it's a long passage. இனி waste generated in our environment. நம்ம environment சுற்றுச்சூழல்ல ஏற்படக்கூடிய இல்ல உருவாகப்படக்கூடிய கழிவுகள் பத்தி தான் இந்த டாபிக்ல டிஸ்கஸ் ஆயிருக்கு. அதுல நான் 2 ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்டும் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல்ஸும் இது ரெண்டு பத்தி மட்டும்தான் இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறேன். மீதி டாபிக் நான் மண்டே டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறேன். மண்டே மார்னிங் உங்களுக்கு அந்த கிளாஸ் வரும். மீதி இருக்கிற கிளாஸும் இவாலுவேஷன் பார்ட் டிஸ்கஷனும் வரும். அண்ட் அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் வந்து மண்டே ஈவினிங் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் வரும். அப்படியே நீங்க வெனஸ்டே எக்ஸாம் எழுதிடுங்க. ஓகே, புதன்கிழமை எக்ஸாம். போன கிளாஸ்லயே நான் சொல்லியாச்சு. திருப்பி இனி தெரியல, படிக்கல, எழுதல, இந்த 8 பேர் எழுதுறது, 2 பேர் எழுதுறது, 6 பேர் எழுதுறது எக்ஸாம் இது கூடவே கூடாது. கண்டிப்பா எல்லாருமே அட்டென்ட் பண்ணியிருக்கணும். ஓகேமா? உங்க நல்லதுக்கு தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா? நமக்கு வந்து கிளாஸ் நானே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நானே தெரிஞ்ச விஷயத்த திருப்பி ரீட்ரேட் பண்ணி ஏதாவது யூஸ் இருக்கா? இல்லை, இல்லவே இல்லை. ஸோ நீங்க நல்ல மாதிரி படிச்சு எழுத பாருங்க. சரியாம்மா? சரி. வேஸ்ட் ஜென்ரேட்டட் இன் ஆர் என்வாயர்மெண்ட். நம்மளோட என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல்ல உருவாக்கப்படும் வேஸ்ட் கழிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? வேஸ்ட் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் which is discarded after primary use. வேஸ்ட்னா என்ன? கழிவு. நம்மளோட பிரைமரி யூஸ், அதாவது நம்மளோட முதன்மை பயன்பாடு முடிஞ்ச உடனே நமக்கான பயன்பாடு முடிஞ்ச உடனே வேஸ்டா வந்து போறது. இப்ப நம்ம ஒரு பனானா சாப்பிடுறோம், பனானால இருந்து அப்படியே தோல் நீக்கிறோம் இல்லையா? தோலை வந்து எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய பழத்தை we are eating the fruit of the banana and we are throwing away the what the skin of the banana. அந்த தோலை நம்ம வெளியே எடுத்துரும். ஸோ அந்த முதன்மை பயன்பாடு. அதே மாதிரி இப்போ அது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து பனானா சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. இதே மாதிரி நிறைய தேவையற்ற பொருட்கள் நம்ம வாங்கி அது நமக்கு யூஸே ஆகாம பயன்படாம நம்ம வேஸ்ட் பண்றதும் உண்டு இல்லையா? ஸோ அந்த வேஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் இந்த டாபிக்ல மெயினா டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது. வேஸ்ட் வரும், நம்மளோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, நம்மளோட ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது, வாழக்கூடிய ஸ்பேஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருந்து கழிவுங்கிறது வரத்தான் செய்யும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் எப்படி கண்ட்ரோலபிளாக அந்த வேஸ்ட் கழிவு நீக்கம், கழிவு மேலாண்மையை எப்படி மேம்படுத்தி நம்ம செக்ரிகேட் பண்ணி வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம், எப்படி கழிவு நீக்கம் செய்யலாம் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. சரி. Waste is any substance which is discarded. நம்மளோட முதன்மை பயன்பாடு முடிச்ச உடனே நம்ம தூரமா போடக்கூடிய அல்ல வேஸ்டா போடக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை தான் நம்ம வேஸ்ட் கழிவுன்னு சொல்றோம். இட் இஸ் வொர்த்லெஸ், டிஃபெக்டிவ் அண்ட் ஆஃப் நோ யூஸ். வேஸ்ட் தான் இல்ல, வேஸ்ட்னா பயனற்ற, நமக்கு தேவையில்லாத பயனற்ற பொருட்களை தான் வேஸ்ட் கழிவுன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். They are unwanted and undesirable materials. அது நமக்கு தேவையில்லாத தேவையற்ற பொருட்களை தான் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படி அப்படி வேஸ்ட்டை வந்து 2 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்கு. என்னென்னு பார்க்கலாம் பாருங்க. சேம் பேஜ்ல இருக்கு. அதுதான் நான் செப்பரேட் போட்டோ போட்டு எடுத்திருக்கேன். வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல். நம்ம பள்ளிகள்ல, அதாவது நம்மளோட ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல நமக்கு வரக்கூடிய வேஸ்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் வந்து இருக்கு அண்ட் ஹவு எப்படி அந்த வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட், வீட்டு கழிவுகள். வீட்டுல இருந்து என்னென்ன வேஸ்ட் நமக்கு வருது,
கிச்சன் வேஸ்டா இருக்கலாம், ஆர்கானிக் வேஸ்டா இருக்கலாம். ஸோ அதுல ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்லயே ஒரு நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட். ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட்னா என்ன? நான் சொன்ன மாதிரி வீட்டு கழிவுகள். வீடுகள்ல இருந்து கழிவு ஜென்ரேட் ஆகுது. அந்த கழிவு தான் நம்ம வீட்டு கழிவு, ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வேஸ்ட் ஃப்ரம் ஹோம் இஸ் நோன் அஸ் ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட். இப்போ புரிஞ்சுதா? ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட்னா என்ன? வேஸ்ட் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்து உருவாகக்கூடிய கழிவுகள், அதுதான் வீட்டு கழிவுகள், ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். Okay, then solid waste disposed from homes and apartments comprise of garbage and rubbish. Rubbish na enna? Waste dustbin la garbage, rubbish dustbin la போடக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே சாலிட் வேஸ்ட். பல வீடுகள்ல இருந்து, அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து நமக்கு வெளியே வந்து என்ன கழிவா போடக்கூடிய நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாமா? பாட்டில்ஸ், கேன்ஸ், clothing, compost, disposable items, food packings, newspapers, magazines, trimmings, இது எல்லாமே. பாட்டில்ஸ் இருக்கலாம், கேன்ஸ், துணிகள், கம்போஸ்ட்னா அது ஃபுட் கம்போஸ்டா இருக்கலாம். அதாவது ஃபுட் மெட்டீரியல்ஸோட அந்த கம்ப்ளீட் கம்போஸ்ட். இந்த நம்ம ஃபிஷ் வந்து கிளீன் பண்றோம், ஃபிஷ்ஷோட ஸ்கின், அதோட ஃபின்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணது, மீட் வந்து வாஷ் பண்றோம், அதோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸோட வேஸ்ட், அந்த ஒரு ஃபுட் கம்போஸ்ட். அதே மாதிரி டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ். இப்போ நம்ம ஹோட்டல்ஸ்ல இருந்து ஆர்டர் பண்றோம் ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணும்போது டிஸ்போசபிள் கிளாஸ், டிஸ்போசபிள் இந்த சில்வர், அலுமினியம் ஃபாயில் கவர்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி, இப்போ ஃப்ளிப்கார்ட்ஸ்ல இருந்து இதுல இருந்து ஏதாவது வருதுன்னு வைங்க, அந்த கார்ட்போர்ட்ஸ் மாதிரிப்பட்ட டிஸ்போசபிள் பாக்ஸஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம சில வீடுகள்ல அதெல்லாம் வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, சில வீடுகள்ல தேவையே இருக்காது. ஸோ அதை நம்ம வேஸ்டா டிஸ்போஸ் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஃபுட் பேக்கிங்ஸ் நான் சொன்ன மாதிரி. தென் நியூஸ் பேப்பர்ஸ். சில வீடுகளில் நியூஸ் பேப்பர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அதை சேகரித்து வேற நிறைய ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சில வீடுகளில் அப்படியே நியூஸ் பேப்பர்ஸை கொண்டு அப்படியே வித்துடுவாங்க. சில இடங்களில் என்ன ரேப் பண்ணி, நியூஸ் பேப்பர்ஸில் ரேப் பண்ணி நிறைய வேஸ்ட் போடுவோம். அப்படி அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ், நம்ம பத்திரிகைகள் வேஸ்ட் ஆகுறது. தென் மேகசின்ஸ், அது ட்ரிம்மிங்ஸ், இது எல்லாமே சாலிட் வேஸ்ட்டுக்குள்ள வரதுதான். Okay, we can classify the household waste as below. என்னென்ன types of household waste இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த pictures பாருங்க. இந்த pictures பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். பாருங்க, நிறைய வேஸ்ட், அப்படியே குப்பை. இது வெஜிடபிள்ஸ், ஃபுட் வேஸ்ட், ஃபுட் மெட்டீரியல்ஸ், நம்ம கட் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸோட ஃபுட் வேஸ்ட் எல்லாம் இருக்கு. இங்க நிறைய வேஸ்ட் சேர்ந்து இருக்கு. இங்க அதே மாதிரி குப்பையா ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸோட டெபாசிஷன் தான் இங்க பிக்சர்ஸா கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. ஸோ அந்த 4 பிக்சர்ஸும் நல்ல மாதிரி உங்க புக்ல பார்த்துக்கோங்க. சரியா? இனி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட், வீட்டு கழிவுகள் என்னென்ன ஃபார்மேட்ல இருக்குன்றத பார்க்கலாம். ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னா கரிம கழிவு. கரிம கழிவுனா அது என்னென்ன? கிச்சன்ல வரக்கூடிய வேஸ்ட். நான் சொன்னேன்ல, இப்போ ஃபிஷ் வாஷ் பண்ணும்போதோ, மீட் வாஷ் பண்ணும்போதோ, இல்லை எக் வந்து நம்ம பாயில் பண்றோம், ஆம்லெட் போடுறோம், எக்கோட வேஸ்டா இருக்கலாம். தென் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சாம்பாருக்கு, அவியலுக்கு எல்லாம் வந்து கட் பண்ணி தேவையில்லாத போர்ஷன்ஸை வந்து கட் பண்ணி நீக்கிறோம். இல்லை வந்து கெட்டு போன போர்ஷன்ஸை வந்து நம்ம கட் பண்ணி கெட்டு போன போர்ஷன்ஸை நம்ம அப்படியே களையிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட், அது வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே வரும் இல்லையாம்மா? ஆர்கானிக் வேஸ்ட் பாருங்க, அதோட பிக்சர் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபிஷ் நம்ம சாப்பிட்டு முடிக்கிறோம், ஃபிஷ்ஷோட முள்ளா இருக்கலாம், இல்லை வந்து சாக்லேட் கவர்ஸாக இருக்கலாம், ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், பீட்ரூட்டோட லீவ்ஸாக இருக்கலாம், சிக்கன் பீசஸ், அதோட சிக்கனோட எள்ளு துண்டு, சீஸோட பீசஸ், முட்டைத்தோடு, இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து என்ன கொஞ்சம் இந்த முளைச்சி வந்து கொஞ்சம் அழுகிடுச்சானா நம்ம யூஸ் பண்ண முடியாது. கேரட்டோட வேஸ்ட்டு, ஆப்பிள் சாப்பிட்ட வேஸ்ட்டு, இதை மாதிரி நிறைய இருக்கு இல்லையாம்மா? ஸோ அந்த வேஸ்ட் எல்லாமே ஆர்கானிக் வேஸ்ட். இந்த பிக்சரை நீங்க பாருங்க. தேயிலை கொத்து, இப்போ டீ பேக்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, தேயிலை கொத்து. சிலவங்க வந்து பிளான்டேஷன்ஸ், இந்த நிறைய கார்டனிங் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த தேயிலை வந்து நம்ம தேயிலை டீ தூள் தெரியும்ல, டீ தூள் வந்து வடிகட்டினதுக்கு அப்புறம்
என்ன அதை வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து உரமா போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த டீ பேக்ஸா இருக்கட்டும், யூஸ் பண்ண டீ பேக்ஸ் வந்து டீ பேக் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணி முடிச்சாச்சுன்னா என்ன ஆகும்? அதை வந்து வேஸ்ட்ல தான் போடணும். திருப்பி அதை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. நம்மளோட பிரைமரி யூஸ், நம்மளோட முதன்மை பயன்பாடு முடிஞ்சாலே வேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா வேஸ்ட்ஸும் நம்ம ஆர்கானிக் வேஸ்ட், கரிம கழிவுல தான் வரும். ஸோ அந்த கிச்சன் வேஸ்ட் எல்லாமே வந்து ஆர்கானிக் வேஸ்டுக்குள்ள வந்துடும். ஓகே, புரிஞ்சுதா? ஆர்கானிக் வேஸ்ட் என்னன்னு. அடுத்து டாக்ஸிக் வேஸ்ட். டாக்ஸிக்னால என்ன? நச்சுத்தன்மை. இப்போ வந்து பெயிண்ட்ஸு, கெமிக்கல்ஸ், அந்த ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இந்த பூச்சிக்கொல்லி மருந்து, அதோட பாட்டில்ஸ், அதை வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், அதை வந்து இப்படி எடுத்து பெயிண்ட் பண்ணக்கூடிய பெயிண்ட் டப்பா, பெயிண்ட் ப்ரஷஸ், இதெல்லாம் வந்து டாக்ஸிக் தான். எல்லாமே டாக்ஸிக் தான். இது எதுவும் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா செத்துருவோம் சார். இது வந்து நம்ம போட்டு எரிக்கவோ இல்ல வந்து குமிச்சு போட்டாலோ என்ன, அதெல்லாம் டாக்ஸிக் தான், நச்சுத்தன்மையுடைய பொருட்கள் தான். பெயிண்ட நம்ம குடிக்க முடியுமா? இல்ல வந்து பல்பு, ஸ்ப்ரே கேன்ஸ், இல்ல ஃபர்டிலைசர்ஸ், நம்ம வந்து உரங்கள், இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட முடியவே முடியாது இல்லையாம்மா? சாப்பிட முடியுமா? இல்ல. இதெல்லாம் நச்சுத்தன்மை அந்த ப்ராடக்ட்ல எழுதி இருக்கும். விஷத்தன்மை இருக்கிறது. ஸோ கீப் அவே, இட்ஸ் டாக்ஸிக், ஸோ கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன், அப்படி எழுதியிருப்பாங்களா? அதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் எல்லாமே வேஸ்டா போன காலி டப்பாஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து தேவையில்லாம அப்படியே கழிவா வந்து போட்டுட்டோம், வேஸ்டா போட்டுட்டோம்னா என்ன, அது எல்லாமே நச்சுத்தன்மை உடைய பொருட்களுடைய நச்சு கழிவா தான் இருக்கும். ஸோ அந்த வேஸ்டும் நம்ம என்வாயர்மெண்ட், நம்ம இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்ல, சரௌண்டிங்ஸ்ல நம்ம போடக்கூடிய வேஸ்டா தான் இருக்கு. அப்படிதானே? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பேட்டரிஸ், தேவையில்லாத பேட்டரி தேவையில்லைன்னு நம்ம தூக்கி தூர எரிஞ்சிருவோம், வேஸ்ட்ல போட்டுருவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதுதான். ஆனா அது எப்படி கழிவு நீக்கம் செய்யலாம், அதுக்குதான் இதை பத்தி எல்லாம் சொல்லி இருக்காங்க. எப்படி நம்ம கழிவு நீக்கம் செய்யலாம், செய்தா இதெல்லாம் எப்படி வந்து இந்த சுற்றுச்சூழலை வந்து சேதமடையாம நம்மள ஒரு ப்ராப்பரான ஒரு கழிவு மேலாண்மையை வந்து மேம்படுத்தி நமக்கு ஒரு பியூரான கிளென்லினஸான ஹெல்தியான சுற்றுச்சூழல் நமக்கு எப்படி வகுத்து கொடுக்க முடியும், நம்மளே முயற்சி செய்தா எப்படி முடியுங்கிறதா இது. அதை சொல்றதுக்காக தான் இவ்வளோ வேஸ்ட், வீட்டு கழிவுல இருந்தே இவ்வளோ வேஸ்ட் இருக்குன்றத சொல்றாங்க. புரியுதா? சரி. ஸோ இங்க பாருங்க, அதோட பிக்சர் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ மோட்டார் ஆயில், பெயிண்ட் டப்பா, டிட்டர்ஜென்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிஸ், இதோட வேஸ்ட், பல்ப்ஸ், ஸ்ப்ரே கேன்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம், இல்ல ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நம்ம தூக்கி அப்படியே வீசிடுவோம், அப்படிதானே? ஸோ அது எல்லாமே டாக்ஸிக் வேஸ்ட் தான். டாக்ஸிக்னா நச்சு தன்மையுடைய வேஸ்ட், நச்சு கழிவு. ஓகே, இப்ப புரிஞ்சுதா? அந்த பேஜ் 134ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வேஸ்டும் நல்ல மாதிரி புரிஞ்சுக்கோங்க. பேக்ல கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல இருக்கு, ஸோ படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கானிக் வேஸ்ட், அது வந்து கிச்சன் வேஸ்ட், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ். டாக்ஸிக் வேஸ்ட்ல இது எல்லாமே ஓல்டு மெடிசின்ஸ், நம்ம எக்ஸ்பயர் ஆன மெடிசின்ஸ், டாக்டர் வந்து காய்ச்சலுக்கு வந்து மருந்து எழுதி தந்திருப்பாங்க, அந்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கவே மாட்டோம், அப்படிதானே? அப்ப அந்த டேப்லெட் இருந்து வேஸ்ட் ஆகும். அப்புறம் அம்மா வந்து ரூம் எல்லாம் ஒதுக்கும் போது இது என்ன பழைய மாத்திரை எல்லாம் இங்க இருக்குன்னு சொல்லி குப்பையில போடுவாங்க, அப்படிதானே? நம்ம எல்லாரும் அப்படிதான். சோ அப்ப அதெல்லாமே நச்சு கழிவுகள் தான், நச்சு பொருட்கள் தானே இவை எல்லாம். சோ நச்சு கழிவு தான். ஓகே, சோ அதுதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் 135ல ரீசைக்கிளபிள் வேஸ்ட். ரீசைக்கிளபிள்னா என்ன? திருப்பி மறுசுழற்சி செய்ய முடியக்கூடிய. மறுசுழற்சினா என்ன? திருப்பியும் அதை ரீயூஸ் பண்ண முடியும், மறுபடியும் அதை ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ண முடியும். அந்த ரீசைக்கிள் ரீயூஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் பெருசா அந்த டாபிக் வருது, ஸோ அப்போ நம்ம படிக்கலாம். ஓகே, ரீசைக்கிளபிள்னா இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, மறுபடியும் நம்ம சுழற்சி செஞ்சு அதை மறுதன்மைப்படுத்தி மறுபடியும் உபயோகிக்க முடியக்கூடிய பொருட்களை தான் நம்ம ரீசைக்கிளபிள் வேஸ்ட். அது என்னென்ன சொல்லியிருக்காங்க? பேப்பர், கிளாஸ், மெட்டல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் வந்து ரீசைக்கிளபிள் வேஸ்ட். இங்க பாருங்க, நான் அந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். அந்த ஃபாயில் பேப்பர்ஸா இருக்கட்டும், டின் கேன்ஸ், அது மாதிரி பெப்சி, அந்த மாதிரி எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடிய கேன்ஸா இருக்கட்டும், பேப்பர்ஸா இருக்கட்டும், கார்ட்போர்ட் ஷீட்ஸா இருக்கட்டும், தென்
பிளாஸ்டிக் வேஸ்டா இருக்கட்டும், கிளாஸ் பாட்டில்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே ரீசைக்கிளபிள் வேஸ்ட். திருப்பி நம்மளால ரீயூஸ் மறுசுழற்சி செய்து ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி உபயோகிக்க முடியக்கூடிய பொருட்களை தான் நம்ம ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து இந்த ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டை வந்து நீங்க ஃபுட்டு கூட சேர்த்து நீங்க வேஸ்ட்ல போட்டுட்டீங்கன்னா திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் மக்கும் தன்மை உள்ளது, இது மக்காது, மக்கவும் செய்யாது. நம்ம அதை திருப்பி யூஸ் பண்ண முடியக்கூடிய ஸ்டேஜ்ல தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க அது மக்கக்கூடிய இல்ல ரொம்ப கெட்டு போன இப்ப மீன் வேஸ்ட் இல்ல வந்து சிக்கன் மட்டன் இதோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கூட எல்லாம் நம்ம மட்டனோட எலும்பு பீஃபோட இதெல்லாம் நம்ம வந்து கடிச்சு எடுத்து போடக்கூடிய அதே வேஸ்ட்ல இதெல்லாம் நம்ம போட்டா எப்படி இருக்கும்? திருப்பி யூஸ் பண்ண முடியுமா? வேஸ்ட் தான் ஆகும், மொத்தத்துல வேஸ்ட் தான் ஆகும், அப்படிதானே? சோ அதை வந்து தனித்தனியா, அதனாலதான் வந்து வேஸ்ட் எடுக்கிற வரவங்க சொல்லுவாங்க பிளாஸ்டிக் கவர், அந்த பேப்பர், அப்புறம் வந்து பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் டின்னு, கேன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தனியா ஒரு வேஸ்டா ஒரு கவர்ல கட்டி போடுங்கம்மா சொல்லுவாங்கல்ல. எதுக்கு? எதுக்கு? மக்கக்கூடிய இல்ல அழுகி போன இல்ல வந்து களையக்கூடிய, நம்ம வந்து பிளான்ட்ஸுக்கு உரமா போடக்கூடிய மக்கக்கூடிய தன்மையுள்ள ஃபுட் வேஸ்ட் கூடயோ இல்ல ரொம்ப அசுத்தமான வேஸ்ட் கூடயோ இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம போட்டுட்டோம்னா திருப்பி அவங்க ரீசைக்கிள் பண்ணி எடுக்க முடியாது. அதான் அழுக்குல போயிடுச்சுல்ல, இனி அதை ரீசைக்கிள் பண்ணி எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதனாலதான் ரெண்டையுமே வந்து செக்ரிகேட் பண்ணி தனித்தனியா செப்பரேட் பண்ணி போடணும்னு சொல்றது. ஓகேயாமா? புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் டீச்சர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் இல்லையா? சரி, இனி அடுத்த சாயில்டு வேஸ்ட். சாயில்டுனா நீங்க சாயில் மண்ணுன்னு நினைக்க கூடாது, இது வந்து அழுக்கடைந்த வேஸ்ட், அழுக்கடைந்த கழிவுதான் நம்ம சாயில்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் தட்? சாயில்டு வேஸ்ட், SOILED. மண்ணுள்ள வேஸ்ட், மக்கி போற வேஸ்ட் நினைச்சிடக்கூடாது. சாயில்டு வேஸ்ட்னா அழுக்கடைந்தனா என்ன? இப்போ நம்ம க்ளோத்ஸ், பிளட் வச்சு இப்போ சர்ஜரி எல்லாம் பண்ணும்போது பிளட் யூஸ் பண்ணி பேண்டேஜஸ் எல்லாம் பிளட் வந்துடும் இல்லையா? ஸோ அந்த பிளட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது இப்போ வந்து நிறைய சர்ஜிக்கல் வேஸ்ட் எல்லாம் வருது. இப்போ மாஸ்கே ஒரு பெரிய வேஸ்ட் ஆயிடுச்சு, அப்படிதானே? நம்ம ஒரு ரீயூசபிள் மாஸ்க்னா நம்ம வாஷ் பண்ணி திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து மாஸ்க் வந்து ரீயூசபிள் வாங்கல அப்படின்னா அது நம்ம களைஞ்சுதான் ஆகணும், அப்படிதானே? ஒரு த்ரீ டைம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே களைஞ்சிடணும். ஸோ அந்த சர்ஜிக்கல் வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் அதிகமா வரும். அழுக்கடைந்த பாடி ஃப்ளூயிட்ஸ், நம்மளோட பாடி ஃப்ளூயிட்ஸ்னா என்னதுமா? இந்த நம்மளோட பஸ், நம்மளோட இந்த சீழ், அதாவது நம்ம எங்கேயாவது வந்து முளைச்சிருந்ததுன்னா அதை கட்டு போட்டு விட்டுருவாங்க. நம்மளோட பிளட்டு பஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பேண்டேஜ்ல ஒட்டி இருக்கும் இல்ல, ஸோ கட்டு போட்டு விடும்போது ஸோ அந்த வேஸ்ட் எல்லாம், அந்த அழுக்கடைந்த வேஸ்ட், ஒரு காலமே நம்மளால யூஸ் பண்ண முடியாத அந்த வேஸ்ட்டை தான் நம்ம சாயில்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சர் பாருங்க, இன்ஜெக்ஷன்ஸா இருக்கலாம் இல்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஜெக்ட் பண்ண இல்ல வந்து ரொம்ப அழுக்கடைஞ்ச பெட்ஷீட்ஸா இருக்கலாம் இல்லையா? இனி யூஸ் பண்ண முடியாத பெட்ஷீட்ஸ், ரொம்ப அழுக்கடைஞ்சு போய் திருப்பி நம்மளால யூஸ் பண்ணவே முடியாத பெட்ஷீட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம், நம்ம வீட்டுல இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம். ஸோ அந்த மாதிரி சாயில்டு வேஸ்ட், அதுதான் அழுக்கடைந்த, மிகவும் அழுக்கடைந்த, அதை திருப்பி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, எரிக்கவும் முடியாது, ஒரு ப்ராப்பர் டிஸ்போசல் பண்ணவும் முடியாத ஒரு வேஸ்ட் தான் அது. Items contaminated with blood, body fluids including cotton, dressing, soiled plaster cast. Plaster castனா என்ன? இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ஒட்டி வைப்பாங்கல்லம்மா, மாவு கட்டு போட்டிருப்பாங்க வீட்டுல. வந்து கேளுங்க, வீட்டுல இதை நல்லா கொஞ்சம் பேரண்ட்ஸ், கொஞ்சம் அவங்களுக்கு கேட்குற பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு இதை டீட்டெயிலாக பண்ணி சொல்லி கொடுங்க. சர்ஜிக்கல் வேஸ்ட், அதாவது நம்ம சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணி மாவு கட்டெல்லாம் போடுவாங்க. அந்த போன்ஸ் எலும்பு முறிவு, தேய்மானம், இல்லை எலும்பு முறிஞ்சு போச்சு அப்படின்னா, முறிஞ்சு போச்சு இல்லை ஏதாவது சின்ன ஃப்ராக்சர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மாவு கட்டு போடுவாங்க. மாவு கட்டு போட்டு என்ன எலும்பு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த மாவு கட்டை ரிமூவ் பண்ணி அப்புறம் என்ன அது திருப்பி யூஸ் பண்ணவா முடியும்? வேஸ்ட் தான் இல்லையா? அப்ப அது அழுக்கடைந்த வேஸ்ட். அது திருப்பி எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அது நம்ம வேஸ்ட் தான் ஆகும், கழிவு தான் ஆகும். இதெல்லாம் நம்மளால வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதுதான்
இது கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஃபுல்லா சுத்தமா இருக்கணும் அப்படின்றது பாசிபிள் இல்லை. ஆனா இதை எப்படி சீராக நம்ம கழிவு நீக்கம் செய்யலாம், கழிவு மேலாண்மை செய்யலாம் அப்படின்றது போக போக உள்ள டாபிக்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. சரியா? சாயில்டு பிளாஸ்டிக் கேஸ் லைன்ஸ் பெட்டிங்ஸ் இதெல்லாம் தான் வந்து சாயில்டு வேஸ்ட். மோஸ்ட்லி அந்த பிளட் ஃப்ளூயிட் கிளாத்ஸ், காட்டன் கிளாத்ஸ் நம்ம ரேப் பண்ணி முட்டில் ஏதாவது அடிப்பட்ட இடத்துல பேண்டேட் எல்லாம் போட்டு அந்த வேஸ்ட் அந்த பஞ்சியோட சேர்ந்து அந்த காட்டனையும் நம்ம ரேப் பண்ணி களைய தான் செய்வோம், அப்படிதானே? தூக்கி வீசுதான் செய்வோம். ஸோ அந்த வேஸ்ட் எல்லாம் தான் இந்த சாயில்டு வேஸ்ட். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அவ்வளோதான். இனி அடுத்தது ரீசைக்கிளபிள் வேஸ்ட், சாயில் வேஸ்ட் முடிச்சு அடுத்தது என்னம்மா? இ வேஸ்ட்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட். அதாவது கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், கேட்ஜெட்ஸ், நமக்கு நாசமாய் போன கேட்ஜெட்ஸா இருக்கலாம், ஹார்ட் காப்பீஸா இருக்கலாம், ஹார்ட் டிஸ்க்ஸா இருக்கலாம், இல்ல வந்து மதர் போர்டா இருக்கலாம், நிறைய இருக்கு. இந்த இ வேஸ்ட் பத்தி சிங்கம் 3 படம் நீங்க யாராவது பார்த்திருந்தீங்களா? அதுலயே இருக்கும். சர்ஜிக்கல் வேஸ்ட் அண்ட் இ வேஸ்ட் வந்து வேற உள்ள நாடுகள்ல இருந்து நம்ம நாடுகளுக்கே டம்ப் பண்றது மாதிரி அந்த ஒரு சப்ஜெக்ட்ல தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம ஊர்ல எல்லாம். ஸோ இன்னமும் நடக்குது. ஸோ we have to control. அது எதுவும் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அதை வந்து எரிய வச்சோம், தேவையில்லாம மெடிக்கல் வேஸ்ட் எங்க இருந்தோ எல்லாம் கொண்டு டம்ப் பண்ணக்கூடிய, இல்ல ஈவன் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து டம்ப் பண்ணக்கூடிய வேஸ்டோ, இல்ல வந்து எலக்ட்ரானிக் வேஸ்டோ, அது மதர் போர்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த தேவையில்லாத கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அது சேதம் அடைஞ்சிருச்சு. அதை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. காயெல்லாம் கடைக்கு போய் போட்டு விற்க கூட முடியாது. அந்த லெவல்ல இருக்கக்கூடிய இ வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட் தான். ஸோ அதெல்லாம் போட்டு எங்கேயாவது தள்ளி விட்டு அதை வந்து கொண்டு போய் நடுக்கடல்ல வீசுறது, அதெல்லாம் பண்ணும்போது நம்ம நடுக்கடல்ல வீசினாலும் என்ன ஆகும்? மீனெல்லாம் அங்கதானே உயிர் வாழுது, கடல்ல தானே இருக்கு மீனெல்லாம் அது சாப்பிடாதா? சாப்பிட்டதுக்கு நச்சுத்தன்மை ஆகாதா? அந்த மீன் செத்து தானே நம்ம சாப்பிட முடியும், அப்படிதானே? சோ அந்த மீன் கடல் வாழ் உயிரினங்களுக்கு எல்லாம் அது ஒரு சேதம் விளைவிக்குது. அப்படிதான் கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் பல வித்தியாசமான டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆன உயிரினங்கள் எல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆகுது. சோ அந்த மாதிரி இது ஒரு வைடர் டாபிக். இது வந்து நீங்க ஸ்கூல்ல இருந்திருந்தா நான் இன்னும் கிளியரா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி பல பாயிண்ட்ஸை தொட்டு எடுத்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பட் இது நம்ம இந்த ஒரு மீடியம், என்னால இவ்வளவு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லாம இருந்து தந்தா அது that is not good for a teacher. A teacher should teach. நீங்க வந்து படிக்கணும், படிச்சு 100 மார்க்ஸ் எடுக்கணும், 200 மார்க்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் முக்கியம் தான். ஆனா அதை விட எல்லாம் முக்கியம் நீங்க ஒரு குட் சிட்டிசனா இருக்கணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹேபிட், அந்த குட் சிட்டிசனா இருக்கணும்னா டீச்சர் நீங்க கேட்பீங்க, நாங்க என்ன சமூகத்துக்கு போய் இப்படி ஒர்க் பண்ணவா இங்க இறங்கிட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த சின்ன பருவத்திலே நீங்க இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கவரா இருந்தா கூட அதை நீங்க கீழே உங்க கிளாஸ் ரூம்ல போடாம உங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிற டஸ்ட்பின்ல போடுங்க. அப்படி பழகுங்க. வீட்டுல வந்து கீழே ஒரு குப்பை கிடந்தா அம்மா தூத்து களைவாங்க, நான் ஒண்ணும் எடுக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டே எடுக்காதீங்க. நீங்களே கொஞ்சம் கிளீனிங் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்டை சுத்தமா வைங்க. நீங்க அசுத்தப்படுத்தாம வீடை சுத்தமா நீங்க வச்சுட்டாலே போதும், அம்மாக்கெல்லாம் வேலை குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு எடுத்து கொடுக்காம என்னால இந்த டாபிக்கை சும்மா அப்படி இ வேஸ்ட், கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெட்டீரியல், செல்போன் பார்ட்ஸ், சிஎஃப்எல் பல்ப்ஸ்ன்னு என்னால சொல்லிட்டு போக முடியாது. அது எதனால நமக்கு இப்படி உண்டாகுது, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டும் பண்ண முடியாது. இதெல்லாம் தடுக்க முடியுமா? முடியாது. மாடர்ன் டேஸ்ல இந்த எக்யூப்மெண்ட்ஸும் இந்த மாடர்ன் கேட்ஜெட்ஸும் எல்லாம் இல்லாம நமக்கு பாசிபிளும் இல்லை. ஆனா நம்ம எப்படி அதை சீரா கழிவு மேலாண்மை பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்பவே அந்த ஹேபிட்டை நம்ம பில்ட் பண்ணணும். சரியாம்மா? அதுக்குதான் இவ்வளவு கிளீனா சொல்லி கொடுக்கறது. கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ், நம்ம சிஎஃப்எல் பல்ப், டியூப் லைட் எல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா, அது ஃபியூஸ் போயிடுச்சு, அது அவ்வளவுதான், இனி வந்து எரியாதுன்னா நம்ம வேஸ்ட்ல தான் போடுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாமே இ வேஸ்ட் தான் இருக்கும். ஸோ இந்த இ வேஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய ஒரு டாபிக். அது வந்து ஒரு பெரிய ஒரு டாக்ஸிக்கான விஷயம். நமக்கு நச்சு, நம்மளோட சரௌண்டிங்ஸையும் நம்மளோட சுற்றுச்சூழலையும் ரொம்ப ரொம்ப சேதப்படுத்தக்கூடிய, நமக்கு மிகவும் உயிருக்கே சவாலான உயிர் வாழ்வதற்கே ஒரு சவாலான ஒரு கழிவு தான் இந்த இ வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட். ஸோ அதை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேமா? இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ்ல இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு, இவ்வளவு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே.
ஸோ இனி ஒரு இந்த வேஸ்ட் பத்தி நீங்க நல்ல மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்ட், இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஆர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் மெஷின்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் பல்ப்ஸ், எலக்ட்ரிக் விஷயங்கள், இந்த எலக்ட்ரிக் வயர்ஸ், இதெல்லாமே வேஸ்ட்டுக்குள்ள வந்துடும். எலக்ட்ரானிக் வேஸ்ட் அதான் வேஸ்ட். எலக்ட்ரானிக் மெயில இமெயில்னு சொல்றோம்ல, அதே மாதிரி எலக்ட்ரானிக் வேஸ்ட் வேஸ்ட். பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு இதுல ஒரு விழிப்புணர்வும் ஒரு அவேர்னஸும் உருவாக்கி கொடுங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் அது பெர்ஃபெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி, இந்த ஆக்டிவிட்டிமா இது என்ன, சும்மா வேஸ்ட் உங்க வீட்ல இருந்து கலெக்ட் பண்ணுங்க, 2 குரூப்பா டிவைட் பண்ணுங்க. எது வெஜிடபிள் வேஸ்ட், அந்த கிச்சன் வேஸ்ட், எது க்ளோத் பாலித்தீன் பேக்ஸ், அந்த மாதிரி ரேப்பர்ஸ், அந்த மாதிரி வேஸ்ட் என்னென்ன, அப்படி எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்கன்னு செக்ரிகேட் பண்ண வேஸ்ட் செக்ரிகேஷன் பத்தி இது நம்ம ஸ்கூல்ல இருந்தா பண்ணியிருக்கலாம். இப்போ இது வேணாம், அந்த ஆக்டிவிட்டி அப்படியே விட்டுக்கோங்க. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜஸ்ட் யூ கேன் ட்ரை. நம்ம இனிமே வீட்டில் போடக்கூடிய வேஸ்ட்டை ஆர்கானிக் வேஸ்ட், கழிவை தனியாகவும், அதே மாதிரி மக்கக்கூடிய பொருட்கள் ஒன்னாவும், மக்க முடியாத பேப்பர் வேஸ்ட், கிளாஸ் பாட்டில்ஸ், நம்ம 7up ஒரு ஸ்ப்ரைட் இதெல்லாம் குடிச்சிட்டு பாட்டில்ஸை வேஸ்ட் பண்ணிடுவோம் இல்லையா. சில வீடுகளில் தண்ணிக்கு யூஸ் பண்ணுவாங்க, சில வீட்டில் அப்படியே ரொம்ப பழசாச்சுன்னா அந்த பாட்டில் களையணும் தான். வேற நம்ம அதை வச்சுட்டே அதில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப பழைய பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து களைஞ்சிடணும். ஸோ அதெல்லாம் தனி ஒரு கவர்ஸில் போட்டு தனியாக தான் அது வேஸ்ட் பின்ல நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். ஓகே, சரி. ஸோ டூ யூ நோ ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்குக்கு வரும். இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. 1 மார்க். 40 million tons of electronic waste, I mean e-waste. electronic waste na e-waste, okay ma, e-waste தான் electronic waste ன்னு சொல்றாங்க, is generated every year worldwide. அதாவது உலக பூரா ஒவ்வொரு வருஷமும் 40 மில்லியன் டன் எலக்ட்ரானிக் வேஸ்ட் உருவாகுது, ஜெனரேட் பண்ணப்படுது. அதாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதோட அந்த டென்சிட்டியை புரிஞ்சுட்டு இவ்வளவு தூரம். அதாவது இந்த வேஸ்ட் எல்லாம் எங்கம்மா டம்ப் ஆகுது? நம்ம உயிர் வாழக்கூடிய அதே எர்த் பிளானட்ல தான் அது கிடக்குது. அது லேண்டா இருக்கலாம், இல்ல சீயா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா நம்ம எங்க வசிக்கிறோமோ நம்ம வாசஸ்தலத்திலே தான் இந்த பொருட்கள் எல்லாம் டம்ப் பண்ண முடியுது, வேற வழி இல்லை இல்லையா. சோ அப்ப பாருங்க, அப்ப போக போக மனுஷனை விட கழிவு தான் அதிகமா இருக்கும். நம்ம அதை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலன்னா மனுஷனை விட கழிவு தான் அதிகமா இருக்கும் இல்லையா. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க்குக்கு நான் கண்டிப்பா கேட்பேன். E-waste comprises 70% of overall toxic waste. Toxic waste 70% இருக்கா. E-wasteலே இப்ப நம்ம சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பார்ட்ஸா இருக்கலாம், எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ், அதுல நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய அது வேற மெட்டீரியல்ஸ் இருக்கலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் எரிய வச்சா ஒருவேளை டாக்ஸிக் கேசஸ் வெளியேறும். சிங்கம் 3 படம் பார்த்திருந்தா அது கிளியரா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டாக்ஸிக் வேஸ்ட், இந்த படம் பார்க்கறது எல்லாம் எதுக்கு சொல்றது தெரியுமா? நான் இப்படி கத்தி கத்தி பாடம் எடுத்து நீங்க கேட்க மாட்டீங்க, ஆனா அது ஒரு படமா பார்த்துட்டீங்கன்னா பார்க்கவும் செய்வீங்க. அதுக்குதான் இந்த படத்தோட இதெல்லாம் சொல்றது. இல்லாம நீங்க படம் பார்க்கணுன்றதெல்லாம் என்னோட இது கிடையாது. படம் பார்க்க விருப்பம் இல்லாதவங்க படம் பார்க்க வேண்டாம், வெரி குட் ஹேபிட், அது நல்ல ஹேபிட்டும் இல்லை. படம் பார்க்கறது அதுலயே போயிடுவீங்க. நான் கத்தி சொல்லி உங்களுக்கு புரியாததை ஒரு என்டர்டெய்னிங்கா ஒரு 3 hours படம் பார்க்கும்போது அப்ப நீங்க அந்த விஷயத்த ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. அதுக்குதான் இதெல்லாம் சொல்றது, சரியா? இல்ல நீங்க சிங்கம் 3 படம் பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. சரி, e-waste comprises 70% of all overall toxic waste. டாக்ஸிக் நச்சு, அதாவது நச்சு கழிவுகள் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ்ல வேஸ்ட்ல இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட்ல வரக்கூடிய அந்த நச்சு கழிவுல உலகம் பூரா இருக்கக்கூடிய அந்த நச்சு கழிவுல 70% அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்னால உருவாகக்கூடிய நச்சுத்தன்மையான கழிவுகள் தான் அதிகம் இருக்குது. Okay, then e-waste contains hundreds of substances of which may நிறைய substances நச்சுத்தன்மையுடைய நச்சு கழிவுகள் தான் e-wasteல இருக்கு, எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல இருக்கு. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே,
இங்க பாருங்க, நான் அதோட பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். இந்த சாயில்டு வேஸ்ட் நம்ம படிச்சோம். வேஸ்ட் பாருங்க பேட்டரிஸா இருக்கலாம், இல்ல நம்ம தேவையில்லாத கேட்ஜெட்ஸா இருக்கலாம், யூஸ் பண்ண முடியாத பழைய ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், பழைய ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், காயிலாங்கடைக்கு கூட போட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வேஸ்ட். சரி, காயிலாங்கடை, ஐ திங்க் தட் இஸ் அயன் ரஸ்ட், அயன் நல்ல இரும்பு சாதனங்கள் தூக்கி விற்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி கடைகளுக்கு கூட நம்மளால போட அதை விட ஜாஸ்தியா இருக்கும் வேஸ்ட். ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த அளவுக்கு குமிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி 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 ஹார்ம்ஃபுல். பட் ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளால ரீசைக்கிள் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம கவர்மெண்ட் தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லயும் அந்த மாதிரி வேஸ்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் எடுத்துட்டானாலே இந்த மாதிரி எந்த தொற்று நோய்களும் வராது. இந்த தொற்றெல்லாம் வந்து பரவுறதே நம்ம அட்மாஸ்பியர் அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் வந்து அன்கிளீனா இருக்கிறதுனால தான். ஓகே, ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே ஸோ you have to understand definitely the importance of this electronic waste, and we should give a control. நம்மளாவது அட்லீஸ்ட் 1% சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகிறது ஒரு குட் சேஞ்சுக்கா இருக்கணும் எப்பவுமே. அதான் இந்த கிளாஸ் நடத்துறதே. இப்போ ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ்ல 4 ஸ்டூடெண்ட்ஸ் இதை கம்ப்ளீட்டா வந்து ஃபாலோ பண்ணாலும் சந்தோஷம். அந்த 4 பேராவது ஃபாலோ பண்றாங்களே அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே நம்ம அந்த ஒரு சின்சியாரிட்டியோட சீக் அவுட் பண்ணணும். கண்டிப்பா நம்ம இந்த என்வாயன்மெண்ட்ல நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வருஷம் பூரா வாழ போறோம். அப்ப இந்த இடத்த மாசுபடுத்த கூடாதுன்ற மைண்ட் செட் நமக்கு எப்பவுமே மைண்ட்ல இருக்கணும். ஓகேமா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அப்போ இனி நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கோங்க என்னென்ன வேஸ்ட் இருக்குன்னு பாருங்க. ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்ல ஆர்கானிக் கிச்சன் வேஸ்ட், அதெல்லாம் ஆர்கானிக் கரிம கழிவு, டாக்ஸிக் வேஸ்ட், நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய வேஸ்ட், நச்சு கழிவு, ஓல்ட் மெடிசின்ஸ், பெயிண்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்து, அதெல்லாம் பேட்டரிஸ் எல்லாம். தென் வேற என்ன வேஸ்ட் இருக்கு? ரீசைக்கிளபிள் வேஸ்ட், இந்த மாதிரி பேப்பர், கிளாஸ் பாட்டில்ஸ், இத மாதிரி எல்லாம், டின் கேன்ஸ் எல்லாம் ஒரு ரீசைக்கிளபிள், திருப்பி மீளக்கூடிய மறுசுழற்சி செய்ய முடியக்கூடிய கழிவுகள், மறுசுழற்சி கழிவுகள். ஓகே, தென் சாயில்டு வேஸ்ட்னா அழுக்கடைந்த கழிவுகள், மோஸ்ட்லி அந்த பிளட்ஸ் அல்ல ஃப்ளூயிட்ஸ் வந்து ரேப் ஆன காட்டன்ஸ், பேண்டேஜஸ், அதெல்லாம். தென் அது முடிச்சு லாஸ்ட் கழிவு தான் வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட். ஓகே, ஆமா, தேவையில்லாத எலக்ட்ரானிக், நம்ம இனிமே கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்னால நம்ம வரக்கூடிய எலக்ட்ரானிக் வேஸ்ட் தான் வேஸ்ட். ஓகே, ஸோ இனி நம்ம வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் பார்க்க போறோம். என்னென்ன வேஸ்ட் இருக்கு ஸ்கூல்ஸ்ல இருந்து. அதாவது நம்ம ஸ்கூல்ல என்ன வேஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லி தரணுமா? உங்களுக்கு என்ன விட தெரியும், அப்படிதானே? நம்ம பேப்பர் பீசஸ், சாக்லேட் கவர்ஸ், பென், நிப்பு, ரீஃபில், அதெல்லாம் அங்கங்கே இருக்கும்ல. பென்சில் ஷார்ப்னர்ஸ் வந்து ஷார்ப் பண்ணி போடக்கூடியது, ஷார்ப்னர்ஸ்ல இருந்து பென்சில்ஸ் ஷார்ப் பண்ணி போடக்கூடிய அந்த வேஸ்ட், அது மாதிரி நிறைய வேஸ்ட் இருக்கும். மோஸ்ட்லி பேப்பர் வேஸ்ட் தான் ஜாஸ்தி. இல்லை, நீங்க பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி விளையாடுவீங்களா? டீச்சருக்கு வந்து தெரியாத டீச்சர் உங்க கிளாஸ் எல்லாம் வந்து பார்த்தது இல்லை. லாஸ்ட் கொஞ்ச நாள் தான் வந்தேன் இல்லையா? ஸோ கொஞ்ச நாள்னா ஒரு 5 days தான் வந்திருப்பேன். அந்த டைமிங்லலாம் எனக்கு தெரியாது இல்லையா? நம்ம எப்பவுமே இனி நீங்க 6th ஸ்டாண்டர்ட் போறீங்க, வேற ஸ்கூலுக்கு போறீங்க, கொஞ்சம் டிசிப்ளின்டா இருங்க. ஓகே, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆயாச்சு, நீங்களே அந்த ஒரு மைண்ட் செட் கொண்டு வாங்க. நான் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டேன், இனி கொஞ்சம் டிசிப்ளினாக ஒரு டெக்கோடமோட நான் இருக்கணும். புரிஞ்சுதா? அந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும். ஒரு நல்ல கேரக்டர் அண்ட் ஹேபிட்டை வந்து இப்போவே பில்டப் பண்ணுங்க. புரிஞ்சுதா? யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் தட் குட் கேரக்டர் அண்ட் குட் பிஹேவியர். தேவையில்லாமல் அங்கே இங்கே வேஸ்ட் போடுறது, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இந்த சாக்லேட் கவர்ஸ் போடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது தப்பு. எப்பவுமே கிளாஸ்க்குள்ள, எல்லா கிளாஸ்க்குள்ளேயும் டஸ்ட்பின் இருக்கும். அந்த டஸ்ட்பின்ல வந்து போடுங்க. சரியாம்மா? வேற ஸ்கூலுக்கு போக போறீங்க, கொஞ்சம் நல்ல பிஹேவியரோட அப்ரோச் பண்ணுங்க. எங்கேயும் ரூடா ரஃபா எல்லாம் வந்து சொல்லக்கூடாது.
நம்ம டீச்சர்ஸ்ட்ட நீங்க இதுல கொஞ்சம் பேர் வந்து பேசும்போது கொஞ்சம் ரூடா ரஃபா திருப்பி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. டீச்சர்ஸ்னா அந்த ஒரு மரியாதையோட ஒரு டிசிப்ளினோட யூ ஹாவ் டு பி தேர். புரிஞ்சுதா? நான் இது கிளாஸ்ல உங்களுக்கு லைவ்ல இருக்கிறது மாதிரியே நான் ஏன் இவ்வளவு சொல்லி கொடுக்குறேன் தெரியுமா? இனிமே நம்ம மீட் பண்றதுல கஷ்டம். இதெல்லாம் நீங்க புரியாம போறது இன்னும் கஷ்டம் இல்லையாம்மா? ஸோ அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம மீட் பண்ணிட்டு போலாம் ஸ்கூல்ல. பட் யூ ஹாவ் டு ஹாவ் தட், அந்த ஒரு ஆட்டிடியூடை கொண்டு வாங்க. டோன்ட் அந்த ஒரு ஓவர் ஸ்மார்ட்னஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸோ காட்டவே கூடாது. கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஸ்மார்ட்னஸ் இருக்கணும். பட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஓவர் ஸ்மார்ட்னஸ் இருக்கவே கூடாது. யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. டீச்சர்ஸ் கிட்ட கேட்டா ஏன் நான் இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க சொன்னா அப்படியே டீச்சர் ஓகே, ரொம்ப வந்து ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்றேன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணி யூ ஹாவ் டு ஷோ ஆஃப் யுவர் கேரக்டர். அண்ட் எப்பவுமே முக்கியமான விஷயம், உங்க சரௌண்டிங்ஸ் உங்க கிளாஸ் ரூமை நீட்டா மெயின்டைன் பண்ணுங்க. தேவையில்லாம அங்கங்க வேஸ்ட் குப்பையை போடுறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். கம்ப்ளீட்லி எலிமினேட் பண்ணிடணும். ஓகேமா? சரி. யூ மே லீவ். ஸோ நான் இந்த பேஸ் ஃப்ரம் ஸ்கூல்ல இந்த டூ யூ நோ ஃபேக்ட் பாருங்க. 1 மார்க் மார்க் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் போட்டு 1 மார்க் போடுங்க. Each one in our state capital Chennai contributes 700 gram of waste every day. It is the highest in our country. ஒவ்வொரு நாளுமே 700 கிராம் வேஸ்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து மட்டும், சென்னை ஸ்கூல்ஸ்ல இருந்து மட்டும், எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு நினைச்சுக்காதீங்க. சென்னை ஸ்கூல்ஸ்ல நம்ம கேபிட்டல் சிட்டியான தமிழ்நாடு கேபிட்டல் சிட்டியான சென்னையில இருந்து மட்டும் 700 கிராம் வேஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்ஸ்ல இருந்து இருக்கு. அப்போ இட் இஸ் த ஹையஸ்ட் இன் அவர் கண்ட்ரி. கண்ட்ரிலேயே அதுதான் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு நாளும் 700 கிராம்ஸ்னா இட்ஸ் நாட் ஸ்மால் டீல், இட்ஸ் அ பிக் டீல். ஸோ இட் இஸ் அவ்வளோ வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்லி கம்மி பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அந்த எலிமினேஷன், கம்ப்ளீட்லி எலிமினேட், ஃபுல்லா இராடிகேட் பண்றது கஷ்டம். கம்ப்ளீட்டா எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா ஆனா குறைக்க முடியும். ஒரு அளவு வரைக்கும் குறைக்க முடியும். தேவையில்லாம பேப்பர் கிழிச்சு விளையாடுறது, அந்த ஏரோப்ளைன் விடுறது, அப்புறம் வந்து என்ன போட்டோஸ் இந்த மாதிரி என்ன கேமரா கிளிக்ஸ் பண்றது, அதெல்லாம் சார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க சேஃப் கார்டனா வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பேப்பர் ஒர்க்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது மாதிரி எல்லாம் கட் பண்ணி நீங்க சேஃப் கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சரியா வரல, இது சரியா வரலன்னு போட்டு அதை கீறி ஒவ்வொன்னா கிழிச்சு 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 போடுறது அதெல்லாம் தப்புமா. அதெல்லாம் பண்ணவே கூடாது. நோட் புக்குக்கு கஷ்டப்படுற பிள்ளைங்களும் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. நோட் புக் வாங்கவே கஷ்டப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க. எதுக்கு? எங்க அம்மா டைம்ல, உங்க வீட்டுல உள்ள உங்க அம்மாவோட டைம்ல எல்லாம் அவங்களுக்கு நோட் புக்ஸே கிடையாது. ஒரே நோட்ல தான் 4-5 சப்ஜெக்ட் எழுதுவாங்க. நம்ம அப்படி எழுதுறோமா? இல்ல. அப்படிதானே? இந்த நோட் இது பிடிக்கல இது கிழிச்சுக்கோ, அது பிடிக்கல அது கிழிச்சுக்கோ, இது நடுவுல இருந்து பேப்பர்ஸை கிழிச்சு எடுக்கிறது, அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நோட் புக்கு கஷ்டப்படுற காலமும் வரும். மரங்கள் எல்லாம் இல்லை, வெட்டி 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 பேப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க. மரம் எல்லாம் இல்லை, டிஃபாரஸ்டேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேப்பர்ஸே இருக்காது. ஸோ அது எல்லாத்துலயும் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வாங்க. ஓகே, இதெல்லாம் எதுக்கு சொல்லி தருதுன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு புரியும் எதனால டீச்சர் இவ்வளோ டீட்டெயில் பண்ணி சொல்லிடுறாங்கன்னு. இது புரிஞ்சுக்கல, என்ன இவங்க வளன்னு பேசிட்டே இருக்காங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது நான் அதுக்கு. ஓகே, சரி. If they are not collected, அதாவது if you leave many waste materials inside your class and throw away things in the school campusல ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து உங்க கிளாஸுக்குள்ள சாக்லேட் கவர்ஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸை போடுறது, பேப்பர் கவர்ஸ், பேப்பர்ஸ், ஷார்ப்னர், நான் சொன்ன மாதிரி ஷார்ப்னர் வேஸ்ட் எல்லாம் போடுறது, அண்ட் அல்லது ஸ்கூல் கேம்பஸ்க்கு வெளியே நீங்க தூக்கி எரிஞ்சிருவீங்க, தண்ணியை கீழே ஊத்துறது இல்லையா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. If they are not collected and disposed properly, your environment will be polluted. அதை ப்ராப்பரா கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணலைன்னா, அதாவது நம்ம கையில இருந்துதான் ஒரு பேப்பர் நம்ம கிழிச்சே ஆகணும், கிழிக்கணும்னா கிழிச்சிடுங்க. கிழிச்சு அந்த டைம்ல வந்து வேஸ்ட்ல போட முடியலைன்னா பக்கத்துல வச்சுக்கோங்க. ஃப்ரீ பீரியட் வரும்போது கொண்டு வேஸ்ட் பின்ல போடணும். புரிஞ்சுதா? ஸோ அந்த வேஸ்ட் பின்ல நம்ம போடக்கூடிய விஷயங்கள், டிஸ்போஸ் பண்ணக்கூடிய கழிவு நீக்க செய்யக்கூடிய விஷயங்களை அங்க இங்க போட்டு வச்சு நம்ம ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்? நம்ம என்வாயர்மெண்ட், நம்ம சுற்றுச்சூழல் சரௌண்டிங்ஸே வந்து சீர்கெடும், பொல்யூட் ஆகும்,
papers, pens and its parts, blades, chocolate cars and chocolate covers and plastic items are found in the school environment. School environment la என்னென்ன products ma waste நம்ம பார்க்க முடியும்? Mainly papers, pens ஓட parts நான் சொன்ன மாதிரி refill அதெல்லாம், blades, chocolate cars, then plastic items இதெல்லாமே நம்மளால school environmentல பார்க்க முடியும் இல்லையா? The single most common material generated in school is food waste. நம்ம ஸ்கூல்ல சொல்லி தரணுமா food waste எவ்வளவுன்னு? சொல்லி தரணுமா? முன்னாடி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிதானே? பக்கெட்டா வந்து ஃபுட் இருக்கும் அப்படிதானே? அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு கண்ட்ரோல் வந்துடுச்சு. ஸோ அந்த கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணுங்க. வேற ஸ்கூல்ல போனாலும் சாப்பாடு தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்டில் கஷ்டப்பட்டு உங்களுக்கு பிடிச்சது பார்த்து பார்த்து சமைச்சு போடுறாங்க. அதை கொண்டு வேஸ்ட் பண்றது நல்லா இல்லை. அது நல்ல கேரக்டரே இல்லை. வேஸ்டிங் ஃபுட் இஸ் அ வெரி பேட் ஹேபிட். இதை டீச்சர் வந்து 100% உங்களுக்கு அது என்ன ஒரு ஓவர் ஃபில்லிங் பாயிண்டா தான் நான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா நான் ஒரு அரிசி கூட களைஞ்சது கிடையாது என் லைஃப்ல. வேஸ்ட் பண்ணோம்னா நான் வீட்ல சமைச்சா கூட அந்த வேஸ்ட்டை வந்து ரொம்ப முடியாத சுச்சுவேஷன்ல தான் ஒரு 1-2 தடவை தான் வேஸ்ட் பண்ணியிருக்கேனே ஒழிய நம்ம பிளேட்ல போடுற சாதம் ஒன்று கூட டீச்சரோட வீட்டில இருந்து யாருமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். ஏன்னா ஃபுட் வேஸ்ட்ங்கிறது நம்ம தூக்கி தரையில எரிஞ்சா ஆஃப்கோர்ஸ் நிறைய வந்து ஆண்ட்ஸ்கோ ஸ்பைடர்ஸ்கோ எல்லாம் இருக்கக்கூடிய என்ன கீழே ஊறக்கூடிய இந்த வேர்ம்ஸ்கோ எல்லாம் கிடைக்கும். ஆனா நம்ம இப்ப கீழே போடுறது இல்லையே. எல்லாத்தையும் கெட்டி முனிசிபாலிட்டியில இருந்து ஆட்கள் வந்து இந்த வேஸ்ட் எடுக்க வரும்போது அவங்க கையில தான் கொடுத்து விடுறது இல்லையா? ஸோ அதெல்லாம் போய் வேஸ்டா எங்கேயோ குப்பை கிடக்க தான் போகுது இல்லையா? ஸோ அதனால வேஸ்ட் பண்ணாது. உங்களுக்கு தேவை இல்லையா? வீட்டில் சொல்லுங்க, அம்மா என்னால் இவ்வளோ சாப்பிட முடியாது, அதனால இவ்வளோ வைக்காதீங்க அப்படி சொல்லுங்க. புரியுதா? டோன்ட் வேஸ்ட் ஃபுட். இட் இஸ் நாட் at all a good habit. So you should definitely follow the guidelines. You should never waste food, never throw water. தண்ணி இல்ல, தண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வெயிட்டா இருக்கு, மண்ணில் ஊத்துறது, இது எதுவும் பண்ணவே கூடாது. புரியுதா? தண்ணி தேவையில்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போங்க. இவ்வளவு தண்ணி கொடுத்து அனுப்பாதீங்கன்னு சொல்லுங்க. ஆனா தண்ணி குடிக்காம இருக்கிறது பெரிய தப்பு. வீட்டுல இவ்வளவு தண்ணி கொடுத்து விடுறாங்கன்னா உங்களால அவ்வளவு குடிக்க முடியும், அதனாலதான் கொடுத்து விடுறாங்க. ஸோ அதையும் நீங்க பண்ணாம இருந்தா ரொம்ப ரொம்ப மிஸ்டேக். இதெல்லாம் வந்து இப்பவே பில்டப் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு விஷயத்த சொல்லி தர முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி டைம் you have to build up. நீங்க தான் அந்த ஒரு மெச்சூரிட்டி கொண்டு வந்து, ஓ ஐ எம் grown up now I shouldn't throw, I shouldn't waste food. ஏன்னா இந்த சாப்பாடும் கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஸோ அதனால நம்ம ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியாம்மா? நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை எப்பவுமே நல்லா ஞாபகப்படுத்துங்க. that will only help your life. உங்க லைஃப் இன்னும் சிறப்பா இருக்கும், உங்க லைஃப் இன்னும் சிக்கனமா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, அந்த பாயிண்ட்டை புரிஞ்சு பழகிக்கோங்க. ஓகே? இப்பவே food is not only the wasted, but it is also food is not only wasted, but it is also thrown away everywhere, making your surroundings unclean. அப்படிதானே? கொண்டு ஃபுட்டை வந்து அந்த டஸ்ட்பின்ல கொட்டும் போது அந்த டஸ்ட்பின் சுத்தி அப்படியே ஃபுட் இருக்கும். அதை ஆன்டி எடுத்து களைஞ்சி எடுத்து தூத்து எடுத்து களைஞ்சி சாப்பிடுற இடத்துல எல்லாம் ஃபுல்லா சாப்பாடு சிந்தாம அழகா அள்ளி வாயில கொஞ்சமா வச்சு மென்னு அழகா சாப்பிடணும். இதெல்லாம் 5th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு, இன்னும் ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ அந்த ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்றது மட்டும் இல்ல, நமக்கு பிடிக்கலையா தேவையில்லையா தூக்கி எறிகிறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. சரியா? அதெல்லாம் ரொம்ப அகந்தையான செயல்கள், அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஓகே? தென் next page, in a survey conducted, it is found that food waste accounts for 23.9% of total waste generated in school, and recyclable paper like cardboard, white paper, mixed paper accounted for 23.5% of total waste. ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட்ல இப்போ 100% of school wasteல about 23.9% வந்து food waste. ஸ்கூல் வேஸ்ட்ல, வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல்ல நம்ம அக்கௌண்ட் பண்ணி அவங்க ஒரு சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ சென்னையில் 700 grams டெய்லி வருதுன்னு. அப்போ அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லான்னு வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேருந்து இப்போ நம்ம ஸ்கூல்ல எவ்வளோ வேஸ்ட் வருது
இல்லையா? ஸோ டெய்லி எவ்வளோ வேஸ்ட் வருது இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்கூல்ல இன்னும் அதிகமா இருக்கும் இல்லையா? இன்னும் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்ல இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுல டோட்டலி ஒரு ஃபுட் வேஸ்ட் மட்டுமே ஸ்கூல்ஸ் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல்ஸ்ல ஃபுட் வேஸ்ட் மட்டுமே 23.9 1 minute 0.9% ஃபுட் வேஸ்ட். ஓகே, அதே மாதிரி இந்த பேப்பர் வேஸ்ட், ஒயிட் பேப்பர், மிக்ஸ்டு பேப்பர், பென்ஸ் அதெல்லாம் வந்து ரீசைக்கிளபிள், அதெல்லாம் 23.5%. டோட்டல் வேஸ்ட்ல 23.5% ரீசைக்கிளபிள் வேஸ்ட். ரீசைக்கிளபிள் வேஸ்ட் வந்து 23.5%. இது ரெண்டும் ஒன் வேர்டுக்கு இம்பார்ட்டன்ட், ஒன் வேர்டுன்னு இம்பார்ட்டன்ட் போட்டு மார்க் பண்ணி வைங்க. ஓகே, 23.9% என்னதுமா? ஃபுட் வேஸ்ட் டோட்டல் பர்சன்டேஜ்ல. அதே மாதிரி ரீசைக்கிளபிள் வேஸ்ட் எவ்வளவு? இந்த பேப்பர்ஸ், ஷார்ப்னர்ஸ், அந்த மாதிரி ஷார்ப்னர் வேஸ்ட் அதெல்லாம் எவ்வளவு? 23.5% டோட்டல் வேஸ்ட்ல. And out of 100%, 23.9% food waste, and out of 100%, 23.5% of the total waste la வந்து how much? 23.5% is the recyclable waste, like paper waste, pen waste, அந்த மாதிரி. To keep our surroundings clean, we need to have a proper waste disposal system. நம்ம finally அந்த விஷயத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு தவிர்க்கலாம். ஃபுல்லா தவிர்த்து கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண பாசிபிளே இல்லை. ஸோ அந்த ஓரளவு தவிர்ப்பதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா அதை டிஸ்போஸ் பண்ணாலே போதும். அதுக்கு டிஸ்போசல் பாக்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. பாருங்க, ஃபுட் வேஸ்ட் பாருங்க, தேவையில்லைன்னா அந்த ஃபுட் வேஸ்ட்டை வந்து இப்படி வேஸ்ட் பண்றது, இது தப்பா சரியா? தேவை இல்லைன்னா அவ்வளோ ஃபுட் எடுத்துருக்கவே வேண்டாம், அப்படிதானே? எடுக்கலாமா? இந்த சாப்பாடும் கிடைக்காத எத்தனை பேர் இருக்காங்க, அப்படிதானே? ஸோ அதை வந்து அப்படி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுமா. கண்டிப்பா வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? இது வந்து நான் சொல்ற பாயிண்ட்டை அப்படியே நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய பிள்ளைங்க என்ன கரெக்டா ஒபே பண்ணுவீங்க. ஒபே பண்றதுன்னு இல்லை, இது என்ன ஒபே பண்ண அப்படி சொல்லலை டீச்சர். நான் சொல்றது என்னன்னா, அந்த பாயிண்ட்டை வந்து மனசுல புரிஞ்சுக்கிட்டு அந்த சாப்பாடுக்கும் கஷ்டப்படுறவங்க நம்மளுக்கு இடையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு, அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கரெக்டா இருங்க, சரியாமா? ஃபுட் வேஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், பேப்பர் வேஸ்ட் பாருங்க. இந்த கார்ட்போர்டு, அப்புறம் பேப்பர்ஸ், நான் சொன்ன மாதிரி ஷார்ப்னர்ஸ் எல்லாம் போட்டு ஷார்ப்னர் வேஸ்ட், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ப்ராப்பரா அழகா இவ்வளோ பேப்பர்ஸ் கிழிச்சு அங்க எங்க போட்டு வைக்கிறது, அப்படிதானே? ஸ்கூல் ஃப்ளோர், கேம்பஸ்குள்ளேயும் கிளாஸ் ரூம் ஃப்ளோர்லேயும் ஃபுல்லாக பேப்பர் வேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இனிமே இருக்கக்கூடாது. யூ ஆர் க்ரோன் அப் நவ், யூ ஷுடன்ட் waste like this. Okay, papers. Changing times. So these are the changing times. This I have given as a motivation. பாருங்க, அங்க இங்க glass bottles, papers, waste எல்லாம் இருக்கு. பாருங்க, bottles ஃபுல்லா பாட்டில்ஸோட ஒரு கேன்லையும், பேப்பர்ஸ் ஃபுல்லா பேப்பர்ஸோட கேன்லையும் ஒரு ஆள் ஸ்வீப் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு அதை செக்ரிகேட் பண்ணி, ஒவ்வொரு வேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பாக்ஸஸ் இருக்கு. அது மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி தனிமைப்படுத்தி நம்ம ஒவ்வொரு வேஸ்ட்டையும் கழிவு நீக்கம் செய்யணும். ஓகே, அதுதான் நம்ம செய்ய வேண்டிய. இது ஒரு மோட்டிவேஷனல் பிக்சரா தான் நான் கொடுத்துருக்கேன். பாருங்க, ஃபைனலி வேஸ்ட் மெட்டல்ஸ்க்கு வந்து ஒரு தனி பாக்ஸ், பேப்பருக்கு தனி பாக்ஸ், ஆர்கானிக் வேஸ்ட்டுக்கு ஒரு தனி. ஆர்கானிக்ஸ்னா என்ன? கிச்சன் வேஸ்ட், அந்த ஃபிஷ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த கரிம கழிவு, கிளாஸ் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட், பேட்டரிஸ், வேஸ்ட், இதுக்கெல்லாம் தனி பண்ணா நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இதுல இந்த மெட்டல்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணலாம், பேப்பர்ஸை ரீயூஸ் பண்ணலாம். ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து வெயிட் பண்ணுங்க, மெட்டல்ஸ் ரீயூஸ் பண்ணலாம், பேப்பர் ரீயூஸ் பண்ணலாம். ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து நம்ம மேன்யூர்ஸ், அதாவது கேட்டில்ஸ்க்கு வந்து மேன்யூர்ஸா போடலாம். மேன்யூர்ஸ்னா என்ன? அந்த உரமா போடலாம், உரமா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ மேன்யூர்ஸ். அது மாதிரி கிளாஸ், இதுவும் ரீசைக்கிளபிள் தான். பிளாஸ்டிக் கூட ரீசைக்கிளபிள் தான். எல்லா பிளாஸ்டிக்குள்ள ஒரு சில பிளாஸ்டிக், பேட்டரிஸும் ரீசைக்கிள் பண்ண முடியும், வேஸ்ட்டும் ரீசைக்கிள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்துவமா செப்பரேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி போட்டோம்னா என்ன, நம்மளோட சுற்றுச்சூழல் இன்னும் அழகாகும்.
இன்னும் வேஸ்ட் வந்து கம்மியாயி நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ் இப்போ இந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம போட்டு எரிக்கிறதுனால காற்று வந்து அசுத்தமாகுது, கடல்ல போடுறதுனால கடல் வாழ் உயிரினங்களுக்கு கஷ்டமாகுது. அந்த உயிரினங்களை தான் நம்ம ஒரு சில ஃபிஷஸ் எல்லாம் நம்ம ஃபிஷ் எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? கடல் வாழ் உயிரினங்களுக்கும் அக்வாட்டிக் லிவிங் பீயிங்ஸுக்கும் கஷ்டம். இனி அதை வந்து எங்கேயாவது கொண்டு போட்டு எடுத்து அந்த நிலத்தடி நீர் நாசம் வருது. ஸோ அந்த மாதிரி நமக்கான ரிசோர்சஸ், land resources, water resources எல்லாமே சேதமடையுது. ஏர், அட்மாஸ்பேரிக் ஏர் இதெல்லாமே நமக்கு சேதமடைந்து மாசுபடுது இல்லையாம்மா? அதனால நம்ம இப்படி செக்ரிகேட் பண்ணி போட்டுட்டோம்னா அதை கவர்மெண்ட் ஒரு நல்ல கேர் எடுத்து செஞ்சு நம்மளும் அதை கேர் எடுத்து பண்ணோம்னா என்ன ஆகும்? வேஸ்ட் செக்ரிகேஷன்னாலே நம்மளால ரீயூஸும் ரீசைக்கிளும் பண்ண முடியும். திருப்பி திருப்பி மறுசுழற்சி பண்ண முடியும். அதே மாதிரி மறுசுழற்சி பண்ண முடியாத மக்கும் பொருட்களை கேட்டல்ஸ்க்கு, அதாவது கேட்டல்னா ஆடு மாடு கோழிகளுக்கு எல்லாம், இந்த டொமெஸ்டிக் அனிமல்ஸ் ஆடு மாடு கோழிகளுக்கு எல்லாம் என்ன சாப்பாடா கொடுக்கலாம், மேன்யூர்ஸா உரமா வந்து செடிகளுக்கு மரங்களுக்கு எல்லாம் உரமா போடலாம். ஃபர்டிலைசர்ஸ், நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ், இதெல்லாம் பூச்சிக்கொல்லிகளோ இல்லை வந்து தேவையில்லாத கெமிக்கல் சேர்த்த உரங்கள் கிடையாது. இதெல்லாம் நேச்சுரல் உரங்கள். தேயிலை என்ன டீ தூள் கொத்து, ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் என்ன பழத்தோல், ஆரஞ்சோட தோல், இதெல்லாம் ஸ்கின்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், தேவையில்லாம அழகுன பார்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து நேச்சுரலான கரிம கழிவுகள். ஸோ அதெல்லாமே நமக்கு நேச்சுரல் ரிசோர்ஸ்டு மேன்யூர்ஸ்ல தான் வரும். ஸோ அது இஸ் வெரி வெரி ஹெல்தி ஃபார் ஆர் என்வாயர்மெண்ட் ஆல்சோ. நமக்கு இயற்கையே கொடுக்கறது, இயற்கைக்கு நம்ம அப்படியே திருப்பி அதை வேஸ்டா கொடுக்கும்போது உரமா தான் ஆகும். அது வேஸ்டா எங்கேயும் போறது இல்லை. புரியுதா? ஸோ அப்படிதான் நம்ம எப்பவுமே செக்ரிகேஷன் பண்ணணும். இதுதான் இதோட ஃபைனல் அக்கவுண்டிங் பாயிண்ட். இதுதான் ஃபைனல் கன்க்ளூடிங் பாயிண்ட். இதுதான் நம்ம உரமா செலுத்தினா எல்லாத்துக்கும் நல்லது. ஓகே ஓகே. ஸோ வேஸ்ட் எல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும். இனி பேஜ் 138ல இருக்கிற ஆன்சர்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் 6th வந்து பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். தென் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்த்தோம். இனி பார்ட் 3 இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் என்ன, வேஸ்ட்னா என்ன, அதே மாதிரி 6th Roman letter first question and third question. மொத்தம் 4 questions இன்னைக்கு பார்க்க போறோம். 2 from answer briefly and 2 from answer in detail. அது part 3 video. Okay. So what are the different types of waste? உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம என்னென்ன types of waste படிச்சோம்? Household wasteும் படிச்சோம், waste from schools-உம் படிச்சோம் இல்ல? So household waste வீட்டு கழிவுகள், waste from school பள்ளிக்கூடங்கள்ல கழிவு ஜெனரேட் உருவாகக்கூடிய கழிவுகள். ரைட் அ நோட் ஆன் e-waste. e-wasteனா என்னன்னு முதல்ல நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடிஷ்னலி. எலக்ட்ரானிக் வேஸ்ட் commonly known as, commonly நம்ம e-waste தான் சொல்லுவோம். ஓகே, electronic waste commonly known as e-waste comprises of computer waste, electronic materials, cell phone parts, CFL bulbs and other toxic waste. அது e-waste page number 135ல இருக்க பாயிண்ட நான் அப்படியே எழுதியிருக்கேன். electronic waste commonly known as e-waste comprises of computer waste. கம்ப்யூட்டர்னா என்ன? கணினியோட கம்ப்யூட்டரோட வேஸ்ட், அப்புறம் எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸோட வேஸ்ட், அப்புறம் செல்ஃபோன் பார்ட்ஸ், சிஎஃப்எல் பல்ப்ஸ் அண்ட் அதர் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ். அது நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய ஓவரால் வேஸ்ட்ல 70% டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் தான் சொல்லியிருக்கேன். அதனால நான் அண்ட் அதர் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இது மட்டும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் வேஸ்ட்னா என்னன்றதை சும்மா சொல்லியிருக்கேன். எலக்ட்ரானிக் வேஸ்ட் காமன்லி நோன் அஸ். ஓகே. இனி 6th Roman letterல first question, write about different household waste. Different household waste என்னென்ன? Organic waste, toxic waste, recyclable waste, soiled waste, e-waste. இவ்வளோ இருக்கு. ஸோ இது இவ்வளவும் நம்ம எழுதணும். Waste from home is known as household waste. household wasteனா என்ன? வீடுகள்ல இருந்து உருவாக்கப்படும் கழிவு தான் வீட்டு கழிவு. அதை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம்? ஆர்கானிக் வேஸ்ட், டாக்ஸிக் வேஸ்ட், ரீசைக்ளபிள் வேஸ்ட், soiled waste, e-waste இப்படின்னு 6
5 waste இருக்கு இல்லையா 5 types இருக்கு ஸோ அப்படி கிளாஸிஃபை ஆர்கானிக் வேஸ்ட்னா என்ன கிச்சன் வேஸ்ட் கிச்சன்ல இருந்து வரக்கூடிய எல்லா வேஸ்டும் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கரிம கழிவு டாக்ஸிக் வேஸ்ட் நச்சு கழிவு ஓல்ட் மெடிசின்ஸ் பெயிண்ட்ஸ் பல்ப்ஸ் கெமிக்கல் ஸ்ப்ரே கேன்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் உரங்கள் கெமிக்கல் சேர்த்த உரங்கள் பெஸ்டிசைட் கண்டெய்னர்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதோட கண்டெய்னர்ஸ் பேட்டரிஸ் ஷூ பாலிஷ் இதெல்லாம் ஓகே தென் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் வாட் இஸ் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் நம்மளால திருப்பி மறுசுழற்சி பண்ணக்கூடிய மறுசுழற்சி கழிவு தான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அதெல்லாம் பேப்பர் கிளாஸ் மெட்டல்ஸ் பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் okay then soiled waste what do you mean by soiled waste அழுக்கடைந்த மக்கி போனான்னு நினைச்சிடக்கூடாது மண்ணில் வந்து மக்கி போகக்கூடியன்னு நினைச்சிடாதீங்க soiledனா அழுக்கடைந்த clothes soiled with blood and other body fluids அதெல்லாம் புக்கில் இருக்கிற பேஜ் நம்பர் 134 and 135ல இருக்கக்கூடிய அதே பாயிண்ட்ஸ் தான் நான் அப்படியே கொடுத்துருக்கேன் ஒரு சேஞ்சும் பண்ணலை வேஸ்ட் என்னென்ன கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எலக்ட்ரானிக் மெட்டீரியல் செல்ஃபோன் பார்ட்ஸ் சிஎஃப்எல் பல்ப்ஸ் இதெல்லாம் ஓகே தானே ஆர்கானிக் கரிம கழிவு நச்சு கழிவு ஆர்கானிக் வேஸ்ட் கரிம கழிவு டாக்ஸிக் வேஸ்ட் நச்சு கழிவு ரீசைக்கிளபிள் வேஸ்ட் வாட் இஸ் தட் மறுசுழற்சி கழிவு சாயில் வேஸ்ட் அழுக்கடைந்த கழிவு வேஸ்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஓகேம்மா இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க இனி செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கல அது மண்டே உள்ள கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் தேர்ட் கொஸ்டின் how can you reduce waste in your school environmentல எப்படி நம்ம இது வந்து புக்ல இல்லை இது டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க நீங்களே திங்க் அண்ட் ஆன்சர் திங்க் ஜோன் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க நான் அதோட கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் do not throw away paper waste and other waste everywhere dispose properly in dustbins ஓகே எங்கேயாவது எப்படியாவது உங்களோட ஸ்கூல்ல பேப்பர் வேஸ்ட்டும் அதர் வேஸ்ட்டும் தேவையில்லாத ஷார்ப்னஸ் வேஸ்ட்டோ இல்லை வேற எது ரீஃபில்லோ இல்லை எதுனாலும் க்ளோத்தோ ஹேண்ட் கர்ச்சீஃப் இதெல்லாம் வந்து எங்கேயாவது போடக்கூடாது தேவை இல்லையா அந்த பொருள் தேவை இல்லைன்னா போய் டஸ்ட்பின்ல போய் கொட்டிடுங்க ஓகே தென் யூஸ் ரீயூசபிள் அண்ட் ரீசைக்கிளபிள் பேக்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் எப்போவுமே ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணக்கூடிய மறுசுழற்சியும் உபயோகப்படுத்தக்கூடிய பேக்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் நம்ம வச்சுக்கணும் ஓகே தென் நெவர் வேஸ்ட் ஃபுட் ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி யூஸ்ட் அஸ் மேன்யூர்ஸ் அதாவது ஃபுட்டை வந்து நம்ம சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது எப்பவுமே ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து மேனர்ஸ் தான் சொன்ன மாதிரி உரங்களாகவும் அதே மாதிரி இந்த கேட்டில்னா என்ன டாக்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் கேட்டில் மெயின்லி கவ் கோட் ஷீப் இதுக்கெல்லாம் வந்து ஃபுட்டா கொடுக்கலாம் அதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஃபுட்டா கொடுக்கலாம் இல்ல ஸோ never waste food organic waste can be used as manures or cattle's food okay சரி அவ்வளவுதான் இப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸ்ல எவ்வளவு முடிச்சிட்டோமா இது பார்ட் 3 வீடியோவும் முடிஞ்சது பார்ட் 3 வீடியோ இனி ஆல்ரெடி என்ன கொஸ்டின் இருக்கு இந்த ஃபிஃப்த் ரோமன் லெட்டர்ல 6 கொஸ்டின்ஸும் முடிச்சிட்டோம் 6th ரோமன் லெட்டர்ல இந்த ஒரே ஒரு கொஸ்டின் பார்ட் 4 வீடியோல இன்னைக்கே இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி எடுத்து நாளைக்குள்ள படிச்சு வச்சிருங்க அப்போ வெனஸ்டே ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு வெறும் 4 கொஸ்டின்ஸ் தான் அதுவும் அந்த தேர்ட் கொஸ்டின் நான் ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் உட்காந்து படிக்க வேண்டியது இருக்கும் அது ஈஸியாக படிச்சிடலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரியறது ஞாபகம் இருக்கிறது நீங்கள் எழுதுங்க கிச்சன் ஆர்கானிக் வேஸ்ட்ல கிச்சன் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ளூரிஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் மறந்தாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி டாக்ஸிக் வேஸ்ட்லயும் அப்படிதான் ஏதாவது 1-2 பாயிண்ட்ஸ் மறந்தாலும் பரவாயில்ல உட்காந்து கரெக்டா படிச்சு எழுதுங்க ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸோட வேஸ்ட் தான் ஈஸியா படிச்சிடலாம் சரியா கிளாஸ் கவனிச்சிருந்தா ஈஸி தான் எல்லாமே இந்த யூனிட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ட் எல்லாம் தரவு பண்ணி படிச்சுக்கோங்க இப்போ டோட்டலி நம்ம 5th ரோமன் லெட்டர்ல 6 கொஸ்டின்ஸும் 6th ரோமன் லெட்டர்ல 2 கொஸ்டின்ஸும் 6 + 2 8 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த 8 கொஸ்டின்ஸும் தெளிவா படிச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தரவு பண்ணி படிச்சுக்கோங்க தென் எல்லா கிளாஸஸும் ப்ராப்பரா அட்டென்ட் பண்ணுங்க இந்த யூனிட்ல மொத்தம் பார்ட் 4 வீடியோஸ் வரும் அந்த 4 வீடியோஸும் ப்ராப்பரா படிச்சுக்கோங்க தென் ரிவிஷன் கிளாஸ் மண்டே ஆஃப்டர்நூன் நான் கண்டக்ட் பண்றேன்
ஒரு 2 o'clock 3 o'clock இந்த டைமிங்ல வரும், அதை படிச்சுக்கோங்க. தென் சயின்ஸ் டெஸ்ட் வந்து வெனஸ்டே 12th டைமிங் 9:30 to 11:30. ஸோ எல்லாரும் உட்காந்து படிச்சுக்கோங்க. எக்ஸாமை நல்ல மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. மீதி உள்ள விஷயங்கள் எல்லாம் நான் ரிவிஷன் கிளாஸ்ல ரிவைஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டும் இருக்கு, அதை முடிச்சிடுறேன். அப்புறம் இவாலுவேஷன் பார்ட்டும் பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இட் வாஸ் வெரி லெங்தி. ஐ ஹோப் you all would have understood. If you have any doubts, you can revisit the video. And very importantly, this was an important segment. And இதுல இருந்து கண்டிப்பா நான் questions answers இருக்கு. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸும் எடுக்காம இருக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு பார்த்தது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன் இது. ரொம்ப ரொம்ப நீங்க லைஃப்ல திருப்பி திருப்பி எடுத்துட்டே போக வேண்டிய ஒரு நம்ம அந்த கேரக்டர் பில்டப் பண்ணும்போதே இந்த ஒரு கேரக்டர் பில்டப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சோஷியல் பிஹேவியர் இது. ஸோ ப்ராப்பரா இதை படிச்சு உங்க லைஃப்ல இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பி சேஃப் அட் ஹோம். டு நாட் கோ அவுட் சைட் அண்ட் பிளே டூ மச். பி சேஃப் அட் ஹோம். கொஞ்சமா விளையாடிட்டு கொஞ்ச நேரம் இருந்து படிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.